என் கையில் இருக்கிற IQ Neo 10R இந்த மொபைலில் ஏப்ரல் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் இருக்குது. ஆல்ரெடி 1 இயர்க்கான ரிவ்யூ போட்டிருக்கேன். அது ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிப்ரவரி மந்த் அப்டேட் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த பர்டிகுலர் IQ Neo 10Rக்கு எப்போ நான் மார்ச் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்தனோ அப்போலேருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. நான் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நம்மளோட நெட்வொர்க் பார்த்திங்கன்னா டப்புன்னு அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆகிடும், இல்லை டிஸ்கனெக்ட் ஆகிடும். திரும்ப அது எப்போ கனெக்ட் ஆகும்னு தெரியாது. பட் நெட்வொர்க் வந்து நமக்கு இங்கே காமிச்சிட்டே தான் இருக்கும். இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா 5G ப்ளஸ் இல்லை 4G ப்ளஸ் ஏதோ ஒன்று காமிச்சிட்டே தான் இருக்கும். பட் இது ஜியோ சிம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நண்பர் சொல்கிற மாதிரி திடீர்னு பார்த்தாக்கா நம்ம டிவிக்கு கனெக்ஷன் கொடுத்துருந்தா அங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம். மொபைலில் ஏதாவது பார்த்துட்டு இருந்தால் எதுவுமே ஒர்க் ஆகாது, இல்லை எதுவுமே ஓப்பன் ஆகாது ஆன்லைன் சர்வீசஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நான் வந்து மார்ச் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பர்டிகுலர் IQ Neo 10Rல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ ஏப்ரல் அப்டேட்டில் சரி பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ண தான் தெரியும். ஹெவியாக யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால் அந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கோ இல்லை ஒரு சில நண்பர்களுக்கோ இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமலே இருக்கலாம். ஒரு சில ஏர்டெல் யூஸருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமலே கூட இருந்திருக்கலாம். ஸோ அடுத்ததாக இன்னொரு நண்பருடைய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா IQ Neo Series 26 இருந்து லான்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 2026 IQவில் Neo சீரியஸை கட் பண்ணிட்டாங்க. அதான் ஸோ IQவில் நமக்கு கடைசியாக கிடைச்ச மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா IQ Neo 10R அண்ட் IQ Neo 10. ஸோ இந்த 2 மொபைல் தான் லாஸ்ட்டு மொபைல். இதுக்கப்புறம் வந்து IQவில் Neo சீரியஸ் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, அதாவது உறுதிப்படுத்தலை. மேபி அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சைனாவில் பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா IQ Neo 11 லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில் இந்நேரத்துக்கு ரூமர்ஸ் வந்திருக்கணும், லீக்ஸ் படி வந்திருக்கணும். பட் எதுவுமே இப்போ வரைக்கும் வரலை. ஸோ அப்படி பார்க்கும்போது IQவில் Neo சீரியஸில் நெக்ஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா Neo சீரியஸில் நெக்ஸ்ட்டு 11 சீரியஸ் கொண்டு வந்தாங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸ், அதாவது ஒரு 30,000 40,000 பிட்வீன் கேப்பில் 2 மொபைல் லான்ச் பண்ணணும். அப்போ 30,000 ஒன்று 35,000 ஒன்று. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா டாப் நாட்சாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு சூப்பரான ப்ரீமியம் மொபைல் மாதிரி நமக்கு கிடைக்கும். பட் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை IQவில் Neo 11 சீரியஸ் லான்ச் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு தெரிய வந்தால் உடனே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது உங்களுடைய IQ Neo 10Rல இந்த மார்ச் அப்டேட்டு ஏப்ரல் அப்டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஜியோ யூஸருக்கு நெட்வொர்க் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னாலும் அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ எந்த சிம்முக்கு நெட்வொர்க் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள்.